திண்டிவனத்தில் அம்மன் கோவில் மயானக்குள்ளை ஊர்வலத்தின் போது விசிகவினரும் பாமகவினரும் மோதிக்கொண்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டின் அருகே இரு தரப்பினரும் கல்வீசி தாக்கிக் கொண்டதன் பின்னணி என்ன? ஆட்டம் பாட்டத்துடன் களைகட்டிய கோவில் விழாவில் சில இளைஞர்கள் அடாவடி செய்ததால் வன்முறை களமாக மாறியது. போலீசார் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நடந்தது என்ன? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தின் செஞ்சி சாலையில் அங்காளம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருவிழாவில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்வுக்காக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும் கரகம் தூக்கியும் வேல் குத்தியும் ஊர்வலமாகச் சென்றனர். இதில் பாமக நிறுவனர் ராமதாஸின் பழைய இல்லம் அமைந்துள்ள காமாட்சி அம்மன் கோவில் தெருவில் ஊர்வலம் சென்றது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் வேலில் அக்கட்சியின் கொடியை கட்டி நடனமாடியதாக கூறப்படுகிறது. அதற்கு அங்கு கூடியிருந்த பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தங்களது கட்சி கொடியை உயர்த்தி பிடித்துள்ளனர். இதையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியதால் இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். தொடர்ந்து கற்களை வீசி தாக்கியதால் செய்தியாளர், போலீசார் உட்பட இருதரப்பைச் சேர்ந்த சிலருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளது. பதற்றமான சூழல் நிலவியதால் உடனடியாக துரிதமாக செயல்பட்ட போலீசார் இருதரப்பினரையும் தடுத்து நிறுத்தினர். அத்துடன் ஒருவருக்கொருவர் நெருங்காத வகையில் தடுப்பு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அடாவடியில் ஈடுபட்டவர்களை போலீசார் தங்களது செல்போன் மூலம் படம் பிடித்தனர். ஆனால் தங்களுக்கு ஆப்பு வைக்கத்தான் போலீசார் படம் பிடிக்கிறார்கள் என்பதை அறியாதவர்கள் கோவில் திருவிழாவில் ஓவர் ஆட்டம் போட்டனர். தொடர்ந்து இருதரப்பினரையும் சமாதானம் செய்து வைத்த போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்தினர். மேலும் காயமடைந்தவர்களை மீட்டு திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கொடியை தூக்கி பிடித்து ஆடியதால் பாமக விசிகவினரிடையே ஏற்பட்ட மோதலால் திண்டிவனம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கோவில் விழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட போதும் போலீசார் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.